ஸோ அமெரிக்கா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 0.77% வந்து கீழ இறங்கியிருக்கு. ஸோ எது பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ். ஸோ அது ஒரு இண்டெக்ஸ். அது வந்து கீழ இறங்கியிருக்கு. அதேமாரி நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐடி கம்பெனியோட இண்டெக்ஸு. ஸோ ஐடி கம்பெனியோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, 0.84% வந்து கீழ இறங்கியிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, வெறும் 1/2 மணி நேரத்தில. 1/2 மணி நேரத்தில 84% 0.84% இறங்குறதெல்லாம் அமெரிக்கா இண்டெக்ஸ்ல வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஏன் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பால தான். ஸோ ட்ரம்ப்பால மட்டும் தான் இப்போதைக்கு எல்லாம் முடியும். அவரால தான் மேல கீழ இறக்க முடியும், மேல ஏத்த முடியும். 1 செகண்ட்ல கூட ஏத்த முடியும். 1 செகண்ட்ல கூட இறக்க முடியும். ஸோ ஏன் இறங்குச்சு? ஏன் அடுத்து ஏறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரிப்போர்ட் வழியா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ ரிப்போர்ட்னா கன்ஃபார்ம் ஆகாத நியூஸு. ஸோ என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட் சேர் பவல் அப்படிங்கிறது அப்படி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் ஃபெட் சேர் பவல். ஸோ ஃபெட் சேர் பவல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆர்பிஐ பேங்க் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம இந்தியால. ஸோ அதேமாரி அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட் சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெட் சேரோட இவர் தான் கவர்னரு. நம்ம ஆர்பிஐ கவர்னர் எப்படி இருப்பாங்களோ, அவர் தான் இவர் கவர்னரு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பத்தி வந்து ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் ரொம்ப ஒரு மாரி போர் மாரி போய்க்கிட்டு இருக்கு. அதாவது இப்ப இருந்து இல்ல, ஜனவரில இருந்தேவும். ஸோ ஜனவரில இருந்தே போர் மாரி போய்க்கிட்டு இருக்கு. அதனால என்ன ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரம்ப் வந்து இவர வந்து வேலைய விட்டு தூக்கிருவாரா? அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த காரணத்தால வந்து மார்க்கெட் வந்து கீழ இறங்கிருச்சு. ஏன் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவரு ஆர்பிஐ கவர்னர் மாரி அந்த பொசிஷன்ல இருக்காரு. அவர போய் வேலைய விட்டு தூக்கிட்டா, எக்கனாமிக் ரிலேட்டடும் வந்து டிஸ்பியூட் வரும். ஸோ அதனால வந்து அவ்வளோ கீழ இறங்கிருச்சு. பட் லேட்டரா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து அது தப்பான நியூஸு, பொய்யான நியூஸு அப்படின்னு சொல்ட்டாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அடுத்து மறுபடியும் ஏறிருச்சு. எப்போ ஒரே 1 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னா, 0.85% வந்து டவ் ஜோன்ஸ் மேல ஏறிருச்சு. அதேமாரி நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 0.88% வந்து மேல ஏறிருச்சு. ஸோ இப்ப ட்ரம்ப்பால வந்து எவ்வளோ பிரச்சனை போய்க்கிட்டு இருக்குன்னு பாருங்க. 1/2 மணி நேரத்தில கீழ இறங்குது. 1 மணி நேரத்தில மேல ஏறுது. அதுவும் 1%. ஸோ அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியா ட்ரேட் டீல பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேத்து வந்து இந்தோனேசியா கூட வந்து ட்ரேட் டீல் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு 19% வந்து டாரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ 19% போட்டிருக்காங்க. வியட்நாமுக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது. அவங்களுக்கு 20% போட்டிருக்காங்க. ஸோ 2-3% இருந்தது. இப்ப எங்க 19, 20% ஆயிருச்சு அப்படின்னு பாருங்க. ஸோ இந்தியா பத்தி என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, "அனதர் டீல் கம்மிங் அப்" அப்படின்னு சொல்றாரு. மேபி இந்தியாவ கூட இருக்கலாம். சீக்கிரமாவே வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் குடுத்துக்கிட்டே இருக்காரே தவிர, செஞ்சு எதுவும் காமிக்க மாட்றாரு. ஸோ டீல் எப்போ வருது அப்படின்னு தெரியல. பட் கொண்டு வந்தா மேபி 15-18 15க்குள்ள தான் இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா 2-3லேருந்து 15 போயிருச்சு பாருங்க எங்க இருக்கு அப்படின்னு. அதுவும் இல்லாம நம்ம அமெரிக்காலேருந்து அவங்க கண்ட்ரிக்கு அதாவது வியட்நாமு, அப்புறம் இந்தோனேசியாவ பார்த்தீங்கன்னா 0% டாக்ஸு. ஸோ அங்கேருந்து இங்க அனுப்பும்போது 0% அதே மாரி இந்த நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, 19, 20% அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்க தான் கொஞ்சம் தலைவலியா இருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் என்ன ஆகப்போகுது அப்படின்னு தெரியல. ஸோ அதான் பாருங்க. 19% வந்து இந்தோனேசியாவுக்கு போட்டிருக்காங்க. டாரிஃப் ரேட்டு 20%க்கு இந்தியா வந்து லெஸ் தென் 20% இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதாவது ரிப்போர்ட் வழியா சொல்றாங்க. ஸோ என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் கொஞ்சம் ஒரு 2, 3 கம்பெனி இருக்கு. அத கவர் பண்ணிக்கிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து டவுனா இருக்கு. 22.3% வந்து டவுனா இருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1056 குரோர் வந்து இந்த தடவ வந்திருக்கு. ஸோ முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1358 குரோர் வந்து ரெவென்யூ இருந்துச்சு. ஸோ ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, 50% கிட்ட டவுன் ஆயிருச்சு. 49% டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 50% வந்து டவுன் ஆயிருக்கு. இது கொஞ்சம் ரொம்ப அடி வாங்குனது. முன்னாடி வந்து 340 குரோர் இருந்துச்சு. இப்போ 174 குரோர். ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, அதுவும் பீட் பண்ணல. எது பீட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து பீட் பண்ணல எஸ்டிமேட்ட. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது இவ்வளோ இருக்கும். ரிப்போர்ட் ஆனது இவ்வளோ. எக்ஸ்பெக்டேஷன வந்து பீட் பண்ணல. ஸோ அதேமாரி இபிஎஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்ட வந்து பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிப்போர்ட்டட் வந்து 12.30 எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 11.90 3.3% வந்து இபிஎஸ் வந்து பீட் பண்ணியிருக்கு. அதாவது இயர்னிங் பெர் ஷேர் டோட்டல் ப்ராஃபிட். அதாவது ப்ராஃபிட் பெர் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராஃபிட் பெர் ஷேர் வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். இபிஎஸ் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் பீட் பண்ணியிருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து கொஞ்சம் காலையில தான் தெரியும் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, டெக் மஹிந்திராவோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டெக் மஹிந்திராவோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரெவென்யூ வந்து இது போன வருஷத்தோடது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 13,005லேருந்து 13,351 ஸோ கூடியிருக்கு. ரெவென்யூ கூடியிருக்கு. பட்
ரெவென்யூ எஸ்டிமேட் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 374 எஸ்டிமேட் பண்ணாங்க. கொஞ்சம் தான் மிஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்டிமேட்ட வந்து மிஸ் பண்ண தான் செஞ்சிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து 851 crore வந்து முன்னாடி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, 1141 crore. ஸோ நல்ல குரோத் தான். பட் எஸ்டிமேட் பண்ணது 1211 crore. ஆனா வந்தது 1141 crore. ஸோ அதையும் மிஸ் பண்ணியிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் குரோத் பாருங்க. 34% வந்து இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூவும் ஓரளவுக்கு நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, எல்&டி டெக்னாலஜி சர்வீசஸ். ஸோ எல்&டி கம்பெனிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட டெக்னாலஜி சர்வீஸ பத்தி ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2462 crore இருந்து 2866 crore. ரெவென்யூ நல்ல குரோத். 16% வந்து குரோத் ஆயிருக்கு. அதே மாரி ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் தான் குரோத் ஆயிருக்கு. ஸோ ரெவென்யூ எங்க கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் வெறும் 2 கோடி தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு. ஸோ ரிசல்ட் நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ப்ராஃபிட் வந்து பீட் பண்ணியிருக்கு எஸ்டிமேட்ட அப்படின்னு சொல்றாங்க. அட் 316 crore. கன்டினியூஸ் ஸ்ட்ரீக் ஆஃப் $200 மில்லியன் லார்ஜ் டீல். அதாவது $200 மில்லியன் வந்து 3 குவார்ட்டருக்கு வந்து அவங்க கன்டினியூவா டீல் வந்து ஓகே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது லார்ஜ் டீல் அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. வேலை கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ வேலை கிடைச்சா தான் ரெவென்யூ ஏறிக்கிட்டே இருக்கும். ரெவென்யூ ஏறினா தான் ப்ராஃபிட் ஏறிக்கிட்டே இருக்கும். ரெவென்யூவே கிடைக்கல, வேலையே கிடைக்கலன்னு என்ன செய்ய முடியும்? ஸோ $200 மில்லியன் வந்து கன்டினியூஸா கிடைக்குது. நல்ல விஷயம் தான். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.